இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். அன்னையினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு சிறப்பு. காரணம், ஆண்டவருடைய மிகச்சிறந்த ஒரு சீடராக, 12 திருத்தூதர்களை விட மேலானவராக முதலிலேயே முன்குறித்து வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய பிறப்பு ஆண்டவரால் மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. பாவமாசி இல்லாமல் மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த உலகத்திலே இறைவன் தயாரிக்கின்றார். அதுதான் அன்னை மரியாள். வேறு எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, அதே சமயத்தில் கிடைத்த வாய்ப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை முறை. இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பு அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் மகிழ்வை கொடுக்கின்ற ஒரு விழாவாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இந்த பிறப்பு பெருவிழாவில் அன்னைக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்வதோடு, அன்னையின் வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வேன் என்ற உறுதியை அவருக்கு கொடுக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளைந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பலியானது ஒரு தம்பதியர் குழந்தை வரத்திற்காக தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா இந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், நல்லுவேடு டாலியன் வர்ஜின் இவருடைய கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மேற்கொண்டிருக்கின்ற
முயற்சிகள் வெற்றி பெறவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் நாதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். வேளாங்கண்ணி திருத்தலமே இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டு உலகமெங்கிலும் இருக்கின்ற மக்களையும் அகிலம் முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பிறப்பு என்றால் அது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு குழந்தை இந்த மண்ணிலே பிறக்கின்ற பொழுது பெற்றோருக்கு மாத்திரமல்ல, அந்த செய்தியை கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்குமே அது உள்ளத்திற்குள் ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் ஏற்படுத்தும். ஒரு சாதாரண குழந்தைக்கு அதனுடைய பிறப்பே மனிதர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்றால், நம்மையெல்லாம் தன்னுடைய உதரத்தில் சுமந்து பெற்றெடுத்த அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா எந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது சொல்லாமலே விளக்கும். ஆம், அவருடைய உதரத்தில் சுமக்காவிட்டாலும் அவருடைய உள்ளத்தில் சுமந்து நம்மை பெற்றெடுத்திருக்கின்றார். எனவே பிள்ளைகளாகிய நமக்கு இந்த அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. விவிலியத்தினுடைய வரலாற்றில், அதுவும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே 3 பேருடைய பிறப்பு சிறப்பு பெறுகின்றது. ஒன்று ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு, அது மீட்பரின் பிறப்பு, உண்மைதான், அது ஒரு சிறப்பு. இரண்டாவது, இந்த மீட்பரை அறிவிக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. காரணம், மெசியாவை சுட்டி காட்டுவதற்கு ஒரு இறைவாக்கினர் முன்குறிக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றார். எனவே அவருடைய பிறப்பு சிறப்பு பெறுகிறது. மூன்றாவது, இந்த மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் மாசு மறுவில்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் என்று இறை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு அந்த அன்னை மரியாளை இதற்கென்றே தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றது. இந்த அன்னை மரியாவினுடைய பிறப்பு மீண்டும் ஒரு சிறப்பு. அன்னை மரியாவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு ஒருவேளை அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் இன்றைக்கு கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, மீட்பரை பெற்றெடுத்த அந்த தாய் பிறந்ததால் அவளுடைய பிறப்பு சிறப்பு பெறுகின்றது. இரண்டாவது, ஜென்ம பாவம் ஆசி இல்லாமல் அந்த தாய் காப்பாற்றப்படுகின்றாள் தன்னுடைய பிறப்பிலேயே. அடுத்தது, இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தினாள் என்பதை பொறுத்துதான் அந்த பிறப்பு இன்னும் விரிவாகவும் சிறப்பாகவும் உற்று நோக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கின்றார்கள், எண்ணற்ற மனிதர்கள் பிறக்கின்றார்கள். சில மனிதர்கள் அரச அரண்மனையிலே பிறக்கின்றார்கள், சில மனிதர்கள் ஓலை குடிசையிலே பிறக்கின்றார்கள். சில மனிதர்களுடைய பிறப்பை எதிர்பார்த்து இந்த உலகம் காத்து கிடக்கின்றது. சில மனிதர்கள் பிறப்பு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படுகின்றது. சில பிறப்புகள் வளராக பதிவு செய்யப்படுகின்றது. சில பிறப்புகள் அமைதியாகவே கடந்து சென்று விடுகின்றன. இப்படி பிறப்புகள் பல வகையில் உற்று நோக்கப்பட்டாலும்
இந்த பிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பது எது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறதா இந்த பிறப்பை சிறப்புள்ளதாக்குகின்றது. மாட மாளிகையில் பிறந்ததனால் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பிறப்பு சிறப்பு பெறுவதல்ல. ஓலை குடிசையில் பிறந்ததனால் அந்த பிறப்பு உதாசீனப்படுத்தப்பட வேண்டியதும் அல்ல. ஓலை குடிசையில் பிறந்த மனிதனுடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையால் சிறப்பு பெற்றிருக்கின்றது. ஏழைகள் வயிற்றில் உதித்ததனால் எந்த ஒரு மனிதனும் கீழ்ப்பட்டவனும் அல்ல, அல்லது புறம் தள்ளப்பட்டவனும் அல்ல. தாழ்ந்த சாதி குலத்திலே பிறந்ததனால் அந்த பிறப்பு அருவருக்கத்தக்கதுமல்ல. திரு அம்பேத்கரினுடைய பிறப்பு இன்றைக்கு அவருடைய பிறப்பு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நமக்கு தெரியும் நெல்சன் மண்டேலா. ஏழைகளின் வயிற்றிலே உதித்த இது போன்ற தலைவர்கள் பிறப்பின் பொழுது அறியப்படவில்லை, மாறாக அவருடைய வாழ்க்கையினால் அவருடைய பிறப்பு சிறப்பு பெற்றது. அன்னை மரியாளுடைய பிறப்பு எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய தூதர் அறிவித்த அந்த செய்தியை கேட்டு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாலோ அந்த நிமிடமே மீண்டும் அவருடைய பிறப்பிற்கு ஒரு சிறப்பு சேருகின்றது. கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய மகனிடம் திருமண வீட்டாருக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்தாலோ அப்பொழுது அவளுடைய பிறப்பு சிறப்பு பெற்றது. சிலுவை அடியிலே யாரும் இல்லை, உடனிருந்த சீடர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் நான் உடனிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த தாய் அந்த சிலுவையின் அடியில் எப்பொழுது நின்றாலோ அப்பொழுது அவருடைய பிறப்பு சிறப்பு பெற்றுவிட்டது. எனவே ஒரு பிறப்பினுடைய சிறப்பு பிறக்கின்ற பொழுது கொடுக்கப்படுகின்ற ஆடம்பரமான அதிகபட்சமான அல்லது பல்வேறு நபர்களால் புகழப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருப்பது மட்டும் போதாது, அதுவல்ல பிறப்பினுடைய சிறப்பு. மாறாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை பொறுத்தே நம்முடைய பிறப்பு சிறப்பு பெறுகின்றது. அன்னை மரியாளுடைய பிறப்பு சிறப்பு பெற்றதற்கான அத்தனை வரலாற்று சுவடுகளையும் விவிலியத்திலும் பாரம்பரியத்திலும் சிறப்பாக உற்று நோக்கலாம். இயேசுவோடு உடன் நடந்தார். இயேசுவை தன்னுடைய கருவறையில் மாத்திரம் சுமக்கவில்லை, அவரை தாங்கிய கல்லறையையும் அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே தன்னுடைய கருவறையிலே சுமந்தாள். இயேசுவனுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் அவள் அனுபவித்தாள். எனவே இயேசுவினுடைய மீட்பின் பயணத்தில் உடன் நடந்ததால் அவளுடைய பிறப்பு சிறப்பு பெறுகின்றது. உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். சிமியோனினுடைய இறைவாக்கு. துன்பங்களை விரும்பி ஏற்றவள் அன்னை மரியாள். 7 வியாகுலங்கள் என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களை 7 அல்ல, வாழ்க்கை முழுவதுமே தன்னுடைய துன்பங்களை சுமந்து கொண்டவள். எனவே இன்றைக்கு அன்னை மரியாவினுடைய பிறப்பு அவருடைய மக்களாகிய நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. காரணம், வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடித்தவள் அன்னை மரியாள். இறை திட்டத்தை நிறைவேற்றியவள் அன்னை மரியாள். எனவேதான் இயேசுவிடம் உடைய தாயும் சகோதரர்களும் வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரர்களும் சகோதரியும். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அடியெடுத்து வைத்த அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுள்ளத்தை மாத்திரமே நிறைவேற்றினாள். தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை அவள் புறம் தள்ளிவிட்டு, நான் இறைவனுடைய கரங்களிலே களிமண்,
அவர் வணைந்து எடுப்பதற்கு ஏற்ப என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியவள் அன்னை மரியாள். இன்றைக்கு அவருடைய பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. நம்முடைய பிறப்பு ஒருவேளை ஆடம்பரமாக இருந்திருக்கலாம், அல்லது அடக்கமாகவும் இருந்திருக்கலாம். நம்முடைய பிறப்பு ஒருவேளை பலரால் கொண்டாடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிறப்பு பலரால் கண்டுகொள்ளப்படாமலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த பிறப்பின் நாள் சிறப்பு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். இறுதி வரை கடவுளை நம்முடைய இலக்காக கொண்டு இயேசுவனுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் நம்முடைய பிறப்பும் கூட அன்னையின் பிறப்பை போல சிறப்புள்ளதாக மாறும். இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அன்னைக்கு விழா எடுக்கின்றோம், அன்னையினுடைய பிறப்பை போற்றி புகழுகின்றோம், வாழ்த்தி கொண்டாடுகின்றோம். இவை அனைத்தும் நமக்கு ஆசிரியும் அருளையும் பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே சமயத்தில் இன்றைக்கு உறுதிமொழி எடுப்போம். என்ன உறுதிமொழி? அம்மாவப்பால நான் இருப்பேன், தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை. என்னுடைய அம்மா எப்படி வாழ்ந்தார்களோ, என்னுடைய அன்னை மரியாள் எப்படி வாழ்ந்தாரோ, என்னுடைய தாய் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுப்போம். அன்னையின் வழியில் நடந்து ஆண்டவரை சென்றடைய இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்களித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. இன்னிதய துடிப்புகளோ இன்னிசையின் குரலுக்கு தாளங்களே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தனில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமுமாகினாய், ஆதியும் அந்தமுமாகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அன்னையின் பிறப்பு பெருவிழாவிலே உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசிரை சிறப்பாக இறைஞ்சுகின்றேன். இந்த ஸ்கை டிவி இன்றைக்கு கேரளா விஷன் என்று சொல்லப்படுகின்ற கேபிள் வழியாக ஏறக்குறைய 15,000 இணைப்புகளுக்கு மேலும், கௌமா எஸ்சிவி வழியாக 12,000த்திற்கு மேலான இணைப்புகள், ஏறக்குறைய 27,000 இல்லங்களை இன்றைக்கு இந்த ஒளிபரப்பு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி. எனவே இந்த பணிக்கு உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவ அன்போடு வேண்டுகின்றேன். திருப்பலிக்குரிய கருத்துக்கள், ஒளிபரப்பாக உங்களால் முடிந்த நன்கொடைகள், இவை அனைத்தையும் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது கூகுள் பே வழியாகவோ அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகின்றேன். காரணம், இந்த மறைபரப்பு பணி சிறப்பாக கொண்டு செல்லப்பட உங்களுடைய ஜெப உதவியும், ஒளிபரப்பாவதற்கான செலவுகளை மேற்கொள்ள உங்களுடைய பொருளுதவியும் மிக அவசியப்படுகின்றது. உங்களால் முடிந்ததை மாதம் ஒரு திருப்பலி ஒரு கருத்து என்ற அடிப்படையில்
அல்லது இறையிறக்க நவநாள் மற்ற ஜெபமாலை ஒளிபரப்பாவதற்கு என்னால் முடிந்த நன்கொடை என்று சொல்லி மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையா, அது 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100ஆக இருந்தாலும் சரி, அல்லது முடிந்தவர்கள் 500 1000ஆக இருந்தாலும் சரி கொடுத்து உதவினால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை கொண்டு செல்ல பேருதவியாக இருக்கும். அதே போல யூடியூப் வழியாக இன்றைக்கு எண்ணற்ற மனிதர்கள் இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இதை கொண்டு சேர்ப்பதற்கு உங்களுடைய செப உதவி பேருதவியாக இருக்கும். எனவே மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன், மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். கொள்ளுஞ்சாம்பாறை கருமன் என்ற ஒரு இடத்திலே மதலேன் மரியம்மாளுடைய திருத்தலம் சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற பக்தர்கள் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து திருத்தலத்திற்கு வந்து ஆசிரை பெற்றுச் செல்லுகின்றார்கள். எனவே உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள், பல்வேறு சாட்சியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பங்கேற்பு உங்களையும் சாட்சியாக உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வாருங்கள், புனிதையின் வழியாக ஆசிரை பெறுங்கள் என்று சொல்லி அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவாள் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலிந்தன் மனம் தினம் அருளால் அருளாலம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் மோதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா.
இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே, அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம், நன்றி சொல்லி பாடுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா.